So first என்ன சொல்லியிருக்காங்கன்னா, why do we need to classify elements? We know that the elements are the basic units of all types of matter. In 1800 இதெல்லாம் வந்து தேவையில்லாத தியரி. நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அட் ப்ரெசென்ட் 114 எலமெண்ட்ஸ் ஆர் நோன். இப்போதைக்கு நம்ம எத்தனை எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்? 114 எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். தென் ரீசென்ட்லி டிஸ்கவர் எலமெண்ட்ஸ் ஆர் மேன்மேடு. இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சது எல்லாமே மேன்மேடு தான். அண்டு சச் a large number of elements, it is very difficult to study individually the chemistry of all these elements and their innumerable compounds individually. இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒரேடியா எல்லாமே படிக்கிறது ரொம்ப கஷ்டமானது. ஸோ சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, சர்ச் டே சிஸ்டமேட்டிக் வே டு ஆர்கனைஸ் எ நாலேஜ் பை கிளாசிஃபைங் த எலமெண்ட்ஸ், நாட் ஓன்லி இஃப் தட் வுட் ரேஷனலைஸ் known chemical facts about elements but even predict new ones for undertaking further study. கெமிக்கல் சயின்டிஸ்ட் வந்து இதை ஒரு கிளாஸிஃபை பண்ணி ஈஸியாக படிக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு வழி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜெனசிஸ் ஆஃப் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். Classification of element into group and development of periodic law and periodic table are the consequences of systematizing the knowledge gained by a number of scientists through their observation and experiments. The German chemist Johann Dobereiner in early 1800s was the first to consider the idea of trends among physical properties of elements. Dobereiner என்றவர் மட்டும்தான் முதல்ல அவர் இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதை பேஸ் பண்ணி அவர் ஒரு கிளாஸிஃபிகேஷனே சொல்கிறார். பை 1829 he noted a similarities among the physical and chemical properties of several groups of 3 elements called triads. Physical and chemical properties-ஐ வந்து அவர் several groups வச்சு 3 elements-ல அவர் கிளாஸிஃபை பண்ணுறார். In each case he noticed the middle element of each of the triads had an atomic weight of halfway about between the atomic weights of the other two elements. அதாவது மிடில் வேல் இருக்கிறது வந்து அதர் டூ எலமெண்ட்டுக்கு ஆஃபாக இருக்குது, அதாவது ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லித்தியம் சோடியம் பொட்டாசியம் நம்ம டாப்ரினர் ட்ரைட்ஸில் இருக்குது. லித்தியம் சோடியம் பொட்டாசியமில் லித்தியமோட அட்டாமிக் வெயிட் வந்து 7, சோடியத்தோட அட்டாமிக் வெயிட் வந்து 23, பொட்டாசியமோட அட்டாமிக் வெயிட் 39. இதில் 7ன்றது 7ஐயும் 13 ஆட் பண்ணால் 46 வரும். 46 டிவைட் பை 2 ஆவரேஜ் எடுத்தோன்னா எவ்வளோ வரும்? 23. அது வந்து என்னது? அதுதான் வந்து சோடியத்தோட அட்டாமிக் வெயிட். ஸோ அந்த மாதிரி இவர் கிளாஸிஃபை பண்ணுறாரு. அந்த மாதிரி எத்தனை இதுக்கு இப்போ 3 பார்ட்ஸ் இது சொல்லியிருக்காருன்னா, லித்தியம் சோடியம் பொட்டாசியம், கால்சியம் ஸ்ட்ரான்சியம் பேரியம், குளோரின் புரோமின் அயோடின். அதே போல் மற்ற இன்னும் 2 எக்ஸாம்பிள் என்னென்னா பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமனி அண்ட் சல்ஃபர் செலீரியம் அண்ட் டெலூரியம். இந்த மாதிரி எலமெண்ட்டுக்கும் அவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன சொல்லியிருக்காருன்னா, since Dobereiner relationship referred to as law of triads seemed to work only few elements, it was dismissed as coincidence. The next reported attempt to classify elements was made by French geologist. அடுத்த வர சயின்டிஸ்ட் யாருன்னா French geologist called Jean-Courtois in 1862. We arranged the known elements in order of increasing atomic weights and made a cylindrical table of elements to display the periodic recurrence of properties. This also did not attract much attention. இவர் என்ன பண்ணுறாரு? அட்டாமிக் வெயிட்ஸ் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஆனால் அவர் தான் ஃபெயிலியர் ஆச்சு. அவர் யாருமே பார்க்கல. நெக்ஸ்ட்டு வந்து English chemist John Alexander Newlands in 1865 propounded the law of octaves. Alexander Newlands வந்து என்ன சொல்கிறாருன்னா, law of octaves அப்படின்னு வந்து கொண்டு வராரு. He arranged the elements in increasing order of their atomic weights. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அட்டாமிக் வெயிட்ஸை பேஸ்ட் ஆன் இன்க்ரீசிங் ஆர்டரில் அவர் கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஸோ were noted every 8th element had properties similar to that of the first element. எல்லா 8th elementum first elementோட சேமாக இருக்குது. So the relationship was just like every 8th note that resembles the first in octaves of music. நம்ம octaves of music நம்ம ச ரி க மா பா த நீ சா 8 வருதுல, அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் 8வது எலிமெண்ட்டும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஷேர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூலேண்ட் ஆஃப் ஆக்டேவ்ஸ் சீம் டு பி ட்ரூ ஒன்லி ஃபார் எலமெண்ட் அப் டு கால்சியம். நியூலேண்ட் ஆஃப் ஆக்டேவ்ஸ் எந்த எலமெண்ட் வரையும் தான் வேல்யூபிள்னா இது வரைக்கும் கால்சியம் வரை தான் அது வேலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Although his idea was not widely accepted at that time, he for his work was lately awarded. அவருடைய வேலைக்கு அப்புறம் வந்து அவங்க அவார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு the periodic law as we know it owes its development to the Russian scientist Dmitry Mendeleev 1834 to 1907 and the German scientist Lothar Meyer 1830 to 1895. இந்த மெண்டலீவ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான கிரெடிட். ஏன்னா அவர் தான் பீரியாடிக் டேபிள் கொண்டு வந்தது. இந்த லாதர் மேயர் அவர் கிராஃப்லேருந்து சொன்னார். அவரும் அவ்வளோ
இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் மெண்டலீவ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன். அவர் தான் பீரியாடிக் டேபிளில் அதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. Working independently, both chemists in 1869 proposed that on arranging elements in the increasing order of their atomic weights, similarities appear in physical and chemical properties at regular intervals. Lothermeyer plotted the physical properties such as atomic volume, melting point, and boiling point against atomic weight and obtained a periodically repeated pattern. Unlike Newland's, Lothermeyer observed a change in the length of the repeating pattern. By 1869, Lothermeyer had developed a table in elements that closely resembles the modern periodic table. However, his work was not published until after the work of Dmitry Mendeleev, the scientist who is generally credited with the development of the modern periodic table. லோதர்மேயர் என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு கிளாசிஃபிகேஷனை கொண்டு வர்றார். இதுதான் லோதர்மேயர் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. லோதர்மேயர் கிளாசிஃபிகேஷனில் இதுதான் அவர் வந்து கிராஃபை ப்ளாட் பண்ணார். என்ன கிராஃப்னா, அதாவது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாமிக் வெயிட்டாக இருக்கலாம், அட்டாமிக் வேறு என்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாமிக் அதெல்லாம் இருக்கலாம். ஸோ இப்போ அட்டாமிக் வால்யூம் வெர்சஸ் அட்டாமிக் வெயிட் அவர் கிளாஸிஃபை பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாமிக் வால்யூமுக்கும் அட்டாமிக் வெயிட்டுக்கும் என்ன கிராஃப் வருது, அந்த மாதிரி கிராஃப் வருது. இந்த கிராஃபில் அவர் என்ன ஐடென்டிஃபை பண்ணுறாருன்னா, கிளாஸிஃபை பண்ணுறாருன்னா, பீக்கில் இருக்கிறது எல்லாமே என்னது, அல்கலி மெட்டல்ஸ். நெக்ஸ்ட்டு டெசனிங் போர்ஷன் அது கீழே போர்ஷனில் கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் எல்லாமே அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரஃப்னா ரொம்ப கீழே இருக்கிறது நிக்கல், கோபால்ட்டு, ஜிங்க்கு, அதெல்லாம் கேட்மியம்லாம் இது டிரான்சிஷன் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட்டு அசெண்டிங் போர்ஷனில் இருக்கிறது எல்லாமே, மேலே வர்றது போர்ஷன் எல்லாமே இது என்னது, இந்த ஃப்ளூரின், அப்புறம் வந்து பேரியம், புரோமின், அயோடின், அதெல்லாமே என்னது அசெண்டிங் போர்ஷன். இது எல்லாமே எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, ஹாலோஜன்ஸை மென்ஷன் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, while Dauberin initiated the study of the periodic relationship, it was Mendeleev who was responsible for publishing the periodic law for the first time. It stated as follows: the properties of elements are periodic function of their atomic weights. Mendeleev arranged elements in horizontal rows and vertical columns of a table in order of their increasing atomic weights in such a way that elements similar properties occupy the same vertical column as a group. Mendeleev என்ன பண்ணுறாருன்னா, அட்டாமிக் வெயிட்ஸை பேஸ் பண்ணி அவர் வந்து டேபிளை உருவாக்குறாரு, இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட்ஸ் வச்சு. ஸோ Mendeleev சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபைங் எலமெண்ட்ஸ் வாஸ் மோர் எலாபரேட் தென் த லோதர்மேயர். Mendeleev வந்து ரொம்ப எலாபரேட்டாக பண்ணுறாரு லோதர்மேயரோட. He fully recognized the significance of periodicity and used a broader range of physical and chemical properties to classify the elements. In particular, Mendeleev relied on the similarities in the empirical formulas and properties of the compounds formed by the elements. He realized that some of the elements did not fit with the scheme of classification. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு சில எலிமெண்ட் வந்து அவருடைய கிளாசிஃபிகேஷனில் ஃபிட் ஆகலை. ஒரு சில என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சில எலமெண்ட் வந்து அவரோட கிளாசிஃபிகேஷனில் ஃபிட் ஆகலை அப்படின்னு சொல்கிறார். The order of their atomic weight was strictly followed. He ignored the order of atomic weights. அட்டாமிக் வெயிட்ஸை அவர் வந்து விட்டுறாரு. திங்கிங் தட் த அட்டாமிக் மெஷர்மெண்ட் மைட் பி இன்கரெக்ட். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அட்டாமிக் வெயிட்ஸ் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாஸிஃபை பண்ணதை நினைக்கிறாரு. ஸோ அண்ட் பிளேஸ் த எலமெண்ட்ஸ் வித் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் டுகெதர். For example, iodine with a lower atomic weight than that of the tellurium was placed in group 7 along with fluorine, chlorine and bromine because of similarities in properties. அதுக்கடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, அயோடின் வந்து சிமிலாரிட்டிஸ் எதில் காட்டுது, அயோடின் வித் லோவர் அட்டாமிக் வெயிட் டெலிவரியத்தில் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் காட்டுது. ஸோ அந்த சிமிலாரிட்டிஸோட அவர் எங்கே வச்சுறாரு, 6th பீரியடில் வச்சுறாரு. Group 6ல இருக்கிறத was placed in Group 7. Group 7ல எது, along with fluorine, chlorine, bromine become similarities in properties. At the same time, keeping his primary aim of arranging the elements of similar properties in the same group, he proposed that some of the elements were still undiscovered and therefore left several gaps in the table. அவர் கிரியேட் பண்ண டேபிளில் நிறைய எலமெண்ட்ஸ் வந்து அன்டிஸ்கவர்டாக இருக்குதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அந்த அன்டிஸ்கவர்டான எலமெண்ட்ஸ் எல்லாமே அவர் வந்து கேப் வச்சுட்டாரு, எதுவுமே போடாமல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் கேலியம், போத் கேலியம் அண்ட் ஜெர்மானியம் ஆர் unknown at the time. Mendeleev published his periodic table. He left the gap under aluminum and a gap under silicon and called these elements called Eka aluminum and Eka silicon. Mendeleev periodic table not only
the existence of gallium and germanium but also described some of their general physical properties. எண்டிலி வந்து gallium and silicon உடைய அதாவது கேலியம் அண்ட் ஜெர்மானியத்துடைய ஒரு சில ஜென்ரல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை அவர் சொல்கிறார். தீஸ் எலமெண்ட்ஸ் வேர் டிஸ்கவர்டு லேட்டர். Some of the properties predicted by Mendeleev for the assemblance and those found experimentally and listed in the table below. இந்த டேபிளில் அவர் போட்டிருக்காரு பாருங்கள். எக்கா அலுமினியமுடைய அதாவது இது கேலியம் அப்புறம் ஆஃப்டர் ஃபவுண்ட் கேலியம் பிஃபோர் ஃபவுண்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணது எக்கா அலுமினியம். ஆல்மோஸ்ட் அட்டாமிக் வெயிட் 68-70 ஈக்குவலாக தான் இருக்குது. டென்சிட்டி 5.9 5.94 ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். மெல்டிங் பாயிண்ட் லோ கேலியம்க்கு வந்து 302. ஸோ ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. இது வந்து நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கலாம். எக்கா அலுமினியம் அண்ட் எக்கா சிலிக்கான் இதோடைய இது கேலியம் அண்ட் ஜெர்மானியத்தோட இது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தீஸ் எலமெண்ட்ஸ் were discovered later. Some of these properties, okay, the boldness of the Mendeleev quantitative predictions and their eventual success made him his periodic table famous. Mendeleev periodic table published in the year of 1905 is shown in the figure 3.1. இப்போது நெக்ஸ்ட்டு மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மெண்டலீவோட பீரியாடிக் டேபிள் என்னென்ன டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் அன்சர்டின். மெண்டலீவ் வந்து அவர் பீரியாடிக் டேபிள் கிரியேட் பண்ணும்போது ஹைட்ரஜனுக்கு எந்த பொசிஷனும் அவர் கொடுக்கல. அதாவது சென்டரில் வச்சார். இட் ஹாஸ் பீன் பிளேஸ்ட் இன் 1A and 7A groups because it is resembles with both the groups. இது வந்து நடு சென்டரில் வச்சுட்டார் 1Aலையும் 7Aலையும். ஸோ அது resemble both the groups. No separate position given for isotopes. ஐசோடோப்ஸ்க்கு எந்த பொசிஷனும் அவர் கொடுக்கல. No separate group for lanthanides and actinides. லாந்தனைட்ஸுக்கும் ஆக்டினைட்ஸுக்கும் அவர் வந்து செப்பரேட் குரூப் கொடுக்கவே இல்லை. லாந்தனைட்ஸுக்கும் ஆக்டினைட்ஸுக்கும். although there is no resemblance except valency of subgroup A and B and they are put in the same group. Resemblance எதுவுமே இல்லை valency இல்லை. Next, the order of increasing atomic weights is not strictly followed. கரெக்டாக சொல்லாங்க பாரு, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணு. அட்டாமிக் வெயிட்ஸ் அவர் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணாருன்னா கிடையாது. ஏன்னா அயோடினியும் இதில் வச்சுறாரு, டெலிவரித்தில் வச்சார் இதுக்கு முன்னாடி. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள் எக்ஸாம்பிள் ஆர்கன் அட்டாமிக் வெயிட் 39.9 பிஃபோர் பொட்டாசியம் 39. ஆர்கன் வந்து அட்டாமிக் வெயிட் 39.9. ஆனால் வந்து அதை எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க? பிஃபோர் பொட்டாசியம். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு மெண்டலீவ் எதனால் நம்ம அட்டாமிக் நம்பர் அவர் மாற்றினார் அப்படின்னு பார்த்தோன்னா, மோஸ்லேயோட ஒர்க் வருது. மோஸ்லேன்றவர் யாருன்னா அவர் ஒரு சயின்டிஸ்ட். அவரை பற்றி பார்ப்போம். மோஸ்லே வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து இதில் வருவார். மோஸ்லே பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாடர்ன் பீரியாடிக் லா and the present form of the periodic table. We must bear in the mind that when Mendeleev developed his periodic table, chemists knew nothing about the internal structure of the atom. However, the beginning of the 20th century witnessed profound development century and in theories about subatomic particles. In 1913, the English physicist Henry Moseley observed regularities in the characteristic X-ray spectra of the elements. A plot of root V, frequency is the frequency root V now, and against the atomic number Z gives a straight line and not the plot root V is an atomic mass. Hence, thereby he showed that atomic number is a more fundamental property of the element than its atomic mass. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்லே வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து ஒரு ஹெவி மெட்டலில் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஸோ ஹெவி மெட்டலில் ஸ்ட்ரைக் பண்ணும்போது அங்கேருந்து எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆகுது. எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆகிட்டு அட்டாமிக் நம்பர் வந்து நோ ஃப்ரீக்வன்சி வந்து மென்ஷர் பண்ணுது. ஃப்ரீக்வன்சி எக்ஸ்ரே வந்து ஃப்ரீக்வன்சி கொடுக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா, அட்டாமிக் நம்பர் ஹை அட்டாமிக் நம்பர் தான் என்ன பண்ணுது, எக்ஸ்ரே வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் எமிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த அட்டாமிக் நம்பர் ஹையான அட்டாமிக் நம்பரில் தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு அட்டாமிக் நம்பர் தான் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் டு கிளாஸிஃபை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ மெண்டலீவ் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே அப்போ அட்டாமிக் நம்பர் தான் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெண்டலீவ் என்ன பண்ணுறாரு, மாடிஃபைடு டு தி அட்டாமிக் நம்பர். ஹென்ஸ் த மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் வாஸ் தேர்ஃபார் accordingly modified. This is known as modern periodic law, can be stated as the physical and chemical properties of the elements or periodic function of their atomic numbers. மெண்டலீவ் அதுக்கப்புறம் மாற்றிட்டார் அட்டாமிக் வெயிட்ஸ்லேருந்து அட்டாமிக் நம்பருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் த பீரியாடிக் லா reveals important analysis among 94
elements neptunium and plutonium like actinium and proactinium are also found in pitch blende often ore of uranium. It stimulated renewed interest in organic chemistry carried in the present with the creation of artificially produced short-lived elements. Okay. Next you may recall atomic number is equal to nuclear charge. அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீக்வன்சி பார்த்துறோம். மெண்டலிவ் இது பண்ண ஃப்ரீக்வன்சி. மெண்டலிவ் வந்து அட்டாமிக் மாஸ் அட்டாமிக் ஃப்ரீக்வன்சி வைக்கிறார். ஃப்ரீக்வன்சி வைக்கும்போது என்ன நடக்குது, அந்த கிராஃபில் ஒரு மாதிரி இர்ரெகுலராக இருக்குது, அதாவது டீவியேஷன் காட்டுது. ஸோ அது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்ன பண்ணுறாரு மெண்டலிவ் வந்து அப்புறம் ஃப்ரீக்வன்சியை வச்சு பண்ணும்போது இது வந்து ஒரு 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 ப்ராப்பர் ஸ்ட்ரெயிட் லைன் காட்டுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன சொல்கிறாரு, நம்ம அட்டாமிக் வெயிட்டு பேஸ் பண்ணி பண்ணக்கூடாது, அட்டாமிக் நம்பர் வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லே சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பீரியாடிக் law revealed important analogies. Okay, you may recall the atomic number is equal to the nuclear charge, number of the protons, number of the electron in neutral atom. Atomic number equal to number of proton, number of neutron, number of அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இட் இஸ் தென் ஈஸி டு விஷுவலைஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பீரியாடிசிட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ். இன் ஃபேக்ட் இட் இஸ் நவ் ரெகக்னைஸ்டு தட் த பீரியாடிக் டேபிள் இஸ் எசென்ஷியலி த கான்சிக்வன்ஸ் ஆஃப் பீரியாடிக் வேரியேஷன் electronic configuration which indeed determine physical and chemical properties of the elements and their compounds. Numerous forms of periodic table have been devised from time to time. Some forms emphasizes chemical reactions and balance, whereas other stress the electronic configuration of element A. Modern version then so-called long form of the periodic table of the element. It is most rows called Mendeleev called series. அதாவது என்ன சொல்லணும்னா Mendeleev periodic table நம்ம ஹாரிசான்டலாக இருக்கிறது வந்து சீரீஸ்ன்னு அப்படி சொல்லுவோம், அதே போல் வெர்டிக்கலாக இருக்கிறது வந்து நம்ம குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து Mendeleev என்ன சொல்கிறாருன்னா, Mendeleev வந்து ஹாரிசான்டலாக இருக்கிறது சீரீஸ்ன்னு சொல்கிறார், நம்ம வந்து பீரியட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதேபோல் vertical columns ஒரு குரூப்னு சொல்கிறார். ஸோ எலமெண்ட்ஸ் ஹேவிங் சிமிலர் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் vertical columns. எலமெண்ட்ஸ் சிமிலர் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதாவது 3s2 3s1. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு அதாவது லித்தியத்தோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னென்னு பார்த்தோன்னா, லித்தியம் வந்து என்னது 3 ஆட்டமிக் நம்பர் 3 1s2 1s2 2s1. நெக்ஸ்ட்டு வந்து சோடியம் அட்டாமிக் நம்பர் 1s2 2s2 2p6 3s1 வரும் 3s1. ஸோ s1. ஸோ சிமிலர் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருந்ததுனால ஸோ தேர் ஆர் ரிப்ளேஸ் இன் த ஃபர்ஸ்ட் குரூப். ஸோ அதே போல் சிமிலர் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது எல்லாமே அவர் ஒரு சிமிலர் குரூப்பாக அவர் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ரெஃபர் டு அஸ் குரூப்ஸ் ஆர் ஃபேமிலிஸ். அந்த குரூப்பை வந்து குரூப்ஸாகவும் சொல்லலாம், ஃபேமிலிஸாகவும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 வந்து அல்கலி மெட்டல் நம்ம சொல்கிறோம், குரூப் 2 அல்கலின் ஏர்த் மெட்டல் நம்ம சொல்லுவோம், குரூப் 16 வந்து போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, ஹாலோஜன்ஸ், நோபல் கேஸஸ், அந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். So according to the recommendation of the International Union of European Chemists (IUPAC), the group are numbered 1 to 18, replacing the other notation 1A, 7A, 8 and 1B, etc. There are altogether 7 periods. The period corresponds to the highest principal quantum number. Periods அதை ரெப்ரசன்ட் பண்ணது highest principal quantum number மென்ஷன் பண்ணுது. principal quantum number nothing but n, அது ஷெல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, 1 2 3 அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட் பீரியட் கண்டெயின் 2 elements. ஃபஸ்ட் பீரியட் என்ன இருக்குது, 2 எலமெண்ட் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்சிக்வெண்ட் பீரியட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 8 8 18 18 32. அதர் பீரியட்ஸில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 8 8 18 18 32 எலமெண்ட் இருக்குது ரெஸ்பெக்டிவ்லி. The 7th period is incomplete and likely the 6th period would have theoretically maximum on the basis of the quantum number of 32 elements. In this form, the periodic table 14 elements of both 6th and 7th periods, lanthanoids and actinoids respectively. ஸோ 6th and 7th பீரியடில் என்ன இருக்குது, லேந்தனாய்ட்ஸும் ஆக்டினாய்ட்ஸும் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆர் ப்ளேஸ் இந்த செப்பரேட் பேனல்ஸ், அதாவது செப்பரேட்டாக வச்சுட்டாங்க, எங்கள் பாட்டமில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு nomenclature of elements with atomic numbers greater than 100. 100 விட அதிகமாக இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு எப்படி ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, அது naming of the new elements has been traditionally privileged for the discoverer and the suggested the name was ratified by the IUPAC. இப்போது 100க்கு மேலே இருக்கிற ஆட்டத்துக்கெலாம் நம்ம புது சயின்டிஸ்ட் வந்து புது நேம் வைப்பாங்க. அமெரிக்கன்ஸ் அந்த மாதிரி ருத்தர் ஃபோர்ட் நேம் வைப்பாங்க. ருத்தர் ஒரு சிலர் வந்து குட்ரனேஷியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாரி
ருதர்ஃபோர்டியம் அதே போல் குட்டனேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இதை சொல்லியிருக்காங்க. நாமினிகல்ச்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ் greater than 100. ஸோ greater than 100க்கு நம்ம எப்படி நேமிங் வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி a few atoms of them are obtained. Their synthesis and characterization therefore require higher sophisticated costly equipment and laboratories. Such work is carried out with the competitive spirit. நம்ம laboratories எல்லாம் தேவையில்லாது. So the claimed the credit of discovering element 104 நம்ம டிஸ்கவர் பண்ணும்போது அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்க, ருதர்ஃபோர்டியம் சொல்கிறாங்க. ஆனால் சோவியத் என்ன சொல்கிறாங்க, குர்ச்சட்டோவியம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஐபேக் மைடில் நம்ம இதுக்கான நேம்ஸ் எல்லாம் வைக்கணும். ஸோ 1 to 9க்கு இங்கே சொல்லியிருக்காங்க, 0 to 9க்கு இங்கே சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம 100க்கு ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு 0க்கு வந்து என்ன சொல்கிறாங்க, 0க்கு வந்து நில், அப்ரிவேஷன் என், அப்ரிவேஷன் தேவையில்ல, நம்ம இது மட்டும் படித்தாலே போதும். 1க்கு வந்து அன், 2க்கு வந்து பை, 3க்கு வந்து ட்ரை, 4 வந்து குவாட், 5 பென்ட், 6 எக்ஸ், 7 செப்ட், 8 ஆக்ட், 9 என் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீரியாடிக் டேபிளில் அவங்க வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ the IUPAC has made recommendation until new element discovered and its name is officially recognized as systematic nomenclature and be derived from the atomic number of the elements using numerical roots of 0 to 1 and then shown in the table. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் அங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ 101னா 1க்கு நம்ம என்ன சொன்னோம், அன்னா அன், 0னா அனில் அண்ட் 1னா அன் அண்ட் ஐயூஎம். கடைசியாக நம்ம என்ன பண்ணோம், ஐயூஎம்மை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதே போல் அவங்க மற்ற 118 எலமெண்ட்ஸ்க்கும் அவங்க வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 108 நான் எடுத்துக்கிறேன். 108ல் 1 என்னது, 1 வந்து அன், 0 வந்து நில், 8 வந்து ஆக்ட், அப்புறம் கடைசி ஐயூஎம் ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 109க்கு வந்து 1 வந்து அன், 0 வந்து நில், 9 வந்து என் அண்ட் கடைசியாக ஐயூஎம் மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம நேமிங் வைக்கிறதா இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு this is the new element first describe the temporary name symbol of consisting 3 letters after permanent name symbol given IUPAC. next வந்து IUPAC வச்சுறாங்க. ஸோ as of now up to 118 எலமெண்ட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம். வாட் would be the IUPAC name அந்த symbol for the element with atomic number 120. 120 நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டால் 1 வந்து என்னது அன், பி வந்து 2 வந்து என்னது பை, 0 வந்து என்னது நில் ஐயூஎம், அன் பை நில் ஐயூஎம், அன் பை நில் ஐயூஎம். ஸோ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு electronic configuration of elements under periodic table. electronic configuration க்கு periodic table க்கு எந்த ரிலேஷன் இருக்குன்னு பார்ப்போம். அதோட
இந்த ஷீல்டிங் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன் இங்கே இருக்குது. நைட்ரஜனுடைய இப்போ நைட்ரஜனுடைய ஷீல்டிங் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதில் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் என்ன இருக்குது, இதில் 0.35 இன்ட்டு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் லாஸ்ட் ஆப்ஷனில் எது இருக்குது, டெஸ்ட் எலக்ட்ரான் தவிர 2:4 இருக்குது. ஸோ 4 + 0.85 இன்ட்டு செகண்ட் ஆப்ஷனில் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. ஸோ +1 இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லெஃப்ட் எவ்வளோ, 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஷீல்டிங் கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ரெப்ரசன்ட் that 1s 2s2p 3s 3d 4s 4p 4d 4f 5s 5p 5d அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ டு கால்குலேட் இதில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, இந்த இதில் வந்து அயன் இருக்குது. அயனில் வந்து 1s 2s 2p 6 அந்த மாதிரி நம்ம எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு சிக்மா ஃபார் டி அண்ட் எஃப்ஆர் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க. டி பிளாக்ல 5 இன்ட்டு 0.35 5 டி பிளாக்ல இது 6 எலக்ட்ரான் இருக்குன்னா 1 வந்து அது டெஸ்ட் எலக்ட்ரான், மிச்சம் அவ்வளோ 5 இருக்கும். அந்த 5 இன்ட்டு 0.35 +1 இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லெஃப்ட், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை லெஃப்டாக இருக்குது, ஸோ 18 எலக்ட்ரான்ஸ் லெஃப்டாக இருக்குது. ஸோ அந்த 18 எலக்ட்ரான் போட்டு அது கால்குலேட் பண்ணி போட்டால் அது ஷீல்டிங் கான்ஸ்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இருக்கும்போது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் நத்திங் பட் அட்டாமிக் நம்பர் மைனஸ் ஷீல்டிங் கான்ஸ்டன்ட். அட்டாமிக் நம்பர் மைனஸ் ஷீல்டிங் கான்ஸ்டன்ட். நம்ம இப்போ நைட்ரஜன் கண்டுபிடிச்ச நைட்ரஜனில் இதுக்கு முன்னாடி கால்குலேஷன் போட்டிங்கன்னா 3.1 வரும். ஸோ அந்த 3.1 7 - 3.1 போட்டோம்னா இது கிடைக்கும், நம்மளுக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கிடைக்கும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நத்திங் பட் Z - சிக்மா. நெக்ஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தோன்னா அட்டாமிக் ரேடியஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. கோவலன்ட் ரேடியஸ், வாண்டர்வால் ரேடியஸ், மெட்டாலிக் ரேடியஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ கோவலன்ட் ரேடியஸ்னால் 2 அட்டாமிக் மியூச்சுவல் சார்ஜ் ஃபார்ம் ஆகிற பாண்ட் தான் கோவலன்ட் பாண்ட். அந்த பாண்டில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ், இந்த இன்டர்நியூக்ளியர் டிஸ்டன்ஸில் பாதி தான் கோவலன்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எது இருக்கும், ஹைட்ரஜன், HCl அதற்கெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வாண்டர்வால் ரேடியஸ் எதுக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம், நியான், ஆர்கானிக்கெல்லாம் இருக்கும். அது எப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த ஆட்டத்தோட நியூக்ளியஸ்க்கும் வெளில அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வாண்டர்வால் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியே சொல்லலாம் H2 மாலிகுலுக்கும் இருக்கும். அப்படின்னா இங்கே ஒரு H2 மாலிகுல், இங்கே ஒரு H2 மாலிகுல், அந்த 2 மாலிகுலும் இருக்கிற பாண்ட் ஃபார்ம் ஆகாத பிளேஸில் இருக்கிற அந்த ரேடியஸ் தான் வாண்டர்வால் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் ரேடியஸ் ஆர் மெட்டாலிக் ரேடியஸ்னும் மெட்டாலிக் ரேடியஸ்னால் ஒரு 2 மெட்டலுக்குள்ளே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் டிஸ்டன்ஸில் பாதி தான் கிறிஸ்டல் ரேடியஸ் ஆர் மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னா வாண்டர்வால் ரேடியஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் மெட்டாலிக் ரேடியஸ் தென் கோவலன்ட் ரேடியஸ். ஸோ வாண்டர்வால் ரேடியஸ் தான் இருக்கிறதுல ரொம்ப அதிகமாக இருக்கும், பவர்ஃபுல். நெக்ஸ்ட்டு அயனிக் ரேடியஸில் 2 டைப் ஆஃப் இருக்குது, கேட்டியான், ஆனியான் இருக்குது. கேட்டியான் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே போல் கேட்டியான் வந்து பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் மோர் கான்டாக்டட் டுவர்ட்ஸ் நியூக்ளியஸ், மோர் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அண்ட் ஆல்சோ இந்த ஆனியான் லெஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஸோ ரேடியஸ் வந்து ஆனியானில் அதிகமாக இருக்கும், கேட்டியானில் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கால்குலேஷன் ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் அயான் இன் ஐசோலேட்டட் அயன்ஸ். ஐசோலேட்டட்னா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஆனால் ப்ரோட்டான்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீஷியமில் ப்ரோட்டான் 12 இருக்குது, அலுமினியத்தில் ப்ரோட்டான் 13 இருக்குது, ஃப்ளோரினில் ப்ரோட்டான் 9 இருக்குது. ஸோ எதில் அதிகமான நியூக்ளியர் சார்ஜ் இருக்குன்னா மெக்னீஷியமில் ஃபஸ்ட்டு அலுமினியம் அதிகமாக இருக்கும். அலுமினியம் தானே ப்ரோட்டான் அதிகமாக இருக்குது. ப்ரோட்டான் அதிகமாக இருந்தால் கான்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். கான்ட்ராக்ஷன் அதிகமாக இருந்தால் ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அலுமினியத்துக்கு ரேடியஸ் கம்மியாக இருக்கும் when compared to மெக்னீஷியம் and compared to fluorine. அப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். மோர் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான், ஹையர் அட்டாமிக் நம்பர்,
அண்ட் லெஸ்ஸர் இஸ் த சைஸ். ஹையர் அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருக்கும், அதே போல் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அட்டாமிக் ரேடியேஷன். என்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அட்டாமிக் ரேடியேஷனா மைன் அப்படின்னு ஆரம்பிச்சிக்கலாம். மைன்னா மல்டிப்ளிசிட்டி ஆஃப் பாண்ட். எம்னா அதிகமாக பாண்ட், எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான பாண்ட் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ரேடியஸ் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் அயனிக் கேரக்டர். அயனிக் கேரக்டர் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். நெக்ஸ்ட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ். நம்பர் ஆஃப் ஷெல்ஸ்னால் கே ஷெல் எல் ஷெல் அந்த மாதிரி ஷெல்ஸ் அதிகமாக ரேடியஸும் அதிகமாகிட்டே இருக்கும். அதுபோல் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாச்சுன்னா ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கும். கான்ட்ராக்ஷன் அதிகமாக இருந்தாலும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ரொம்ப கிட்ட வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்பீஷிஸ் ஆஃப் ஆர்கன், கிரிப்டான், கால்சியம் ஆர் ஐசோஎலக்ட்ரானிக். ஆர்டர் ஆஃப் தி ரேடியோ கேட்குறாங்க. எல்லாமே ஐசோஎலக்ட்ரானிக். ஆர்கனில் எவ்வளோ 18 எலக்ட்ரான், பொட்டாசியமில் 18 எலக்ட்ரான், கால்சியமில் 18 எலக்ட்ரான். ஸோ அட்டாமிக் ரேடியோனா நம்ம எதுக்கு அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருக்குது, அட்டாமிக் நம்பர் எதுக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா கால்சியமுக்கும் அதிகமாக இருக்குது. கால்சியம் தான் எவ்வளோ 20 அட்டாமிக் நம்பர். அதே போல் புரோட்டானும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ எதுக்கு அட்டாமிக் ரேடியோ ரொம்ப கம்மியாக இருக்கும்னா கால்சியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பொட்டாசியம் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்கான். ஸோ டி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் த கரெக்டர் ஆஃப் த டிக்ரீசிங் ரேடியோ அமங் த ஃபாலோயிங் இந்த எலக்ட்ரானிக் ஸ்பெஷலைசேஷன்னா எலக்ட்ரானிக் ஸ்பீஷஸ் ஆர் டிக்ரீசிங் ரேடியோ அட்டாமிக் ரேடியோக்கு வராங்க. ஸோ புரோட்டான் எவ்வளோ அதிகமாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் எவ்வளோ அதிகமாக இருக்கும், அதே அளவுக்கு ரேடியஸ் கம்மியாகிட்டே வரும். ஸோ அதாவது பாசிட்டிவ் அயன்ஸ் எங்கே அதிகமாக இருக்குது, ஸோ இதுதான் கால்சியம். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். கண்ணை மட்டும் பண்ணலாம். ஸோ புரோட்டான் அதிகமாக இருந்தால் கான்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், கான்ட்ராக்ஷன் அதிகமாக இருந்தால் ரேடியஸ் கம்மியாக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ். இன் அடிஷன் the displaying the classification of element SPDF figure shown that the another broad classification of element based on the properties. The elements can be divided into metals and non-metals. Metal comprises more than 78% of the all non-metals appear in the left side of the periodic table. Metals are usually solids. இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் தியரி நல்ல கான்செப்ட் மங்க பாராட்டியா. இது என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டல்ஸ் ஆர் 79% known elements appears on left side of the periodic table. Metals are usually solids. மெட்டல் யூஸ்வலி சாலிட்ஸாக இருக்கும். அட்டம் டெம்பரேச்சர். மெர்க்குரி இந்த எக்ஸெப்ஷன், அது லிக்விடாக இருக்கும். கேலியம் அண்ட் சீசியம் ஆல்சோ எக்ஸெப்ஷன் as very low melting and boiling points when compared to other metals. மெட்டல்ஸ் எல்லாமே ஹை மெல்ட்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்கும், ஆனால் கேலியமுக்கு லோ மெல்ட்டிங் அண்ட் லோ பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். They are good conductors of heat and electricity. They are malleable, can flatten into thin sheets, and hammering and ductile, can be drawn into wires. In contrast, metals are located at the top right hand side of the periodic table. Metal எங்கே இருக்கும், டாப் ரைட் ஹேண்ட் சைடு periodic table இருக்கும். In fact, in horizontal rows, the property has development change from metallic to left and non-metallic to the light. அந்த diagonal என்ன இருக்குன்னா, diagonal வந்து metalloids are semiconductors இருக்கும். No metals are usually solids or gas at room temperature with low melting and boiling point. Boron and carbon are exceptions. They are poor conductors and heat electricity. Most non-metallic solids are brittle and neither malleable nor ductile. The element become more metallic as we go down the group. The non-metallic characteristic increases as one goes from left to opposite periodic table. The changes from non-metallic to metallic zigzag line, அதாவது zigzag லைனில் தான் இருக்கும். மெட்டலாய்ட்ஸாக இருக்கும். சிலிகான், ஜெர்மானியம், ஆர்சனிக், ஆன்டிமனி, டெல்லூரியம் எல்லாமே என்னது மெட்டலாய்ட்ஸ் ஆர் செமி கண்டக்டர்ஸ், செமி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த எலமெண்ட்ஸ். கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. பீரியாடிக் டேபிளில் வந்து கெமிக்கல் ரியாக்டிவிட்டி டென்ஸ் டு ஹை இன் குரூப் 1. குரூப் ஒன்னில் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். லோ இன் அந்த ஸோ குரூப் 17 நல்லா இருக்கும் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. ஏன்னா ஒவ்வொரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணாலும் என்னது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனாக மாறிடும். ஸோ அங்கே வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அட்டாமிக் ரேடியஸ் நம்ம பார்த்தோம். அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தாச்சு, கோவலன் ரேடியஸ் பற்றிலாம் பார்த்தாச்சு, மெட்டாலிக் ரேடியஸ்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பீரியாடிக், அதாவது டவுன் தி குரூப் லித்தியம், அதாவது அட்டாமிக் நம்பர் என்னவாக இருக்குது, அட்டாமிக் ரேடியஸோட இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனாக இருக்குது. அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அட்டாமிக் ரேடியஸ் கம்மி ஆகும். அதே போல் அட்டாமிக் நம்பர் குரூப்பில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட். அயனிக் ரேடியஸ் பார்த்தாச்சு, அயனைசேஷன் என்தால்பி பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் ஆல்வேஸ் greater than செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி, சேம் கான்செப்ட் ஒன்லி. நெக்ஸ்ட்டு வேரியேஷன் இன் அயனைசேஷன் இந்த குரூப். அயனைசேஷன் இந்த குரூப் எப்படி இருக்குன்னா, அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அயனைசேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். எக்ஸப்ட் கேலியமில் வந்து அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஏன்னா டியூ டு ஷீல்டிங் எஃபெக்ட். கேலியம் அயன் அதிகமாக இருக்கும் when comparative to other element due to shielding effect. Next, இது பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின் பார்க்கலாம். ஃபார் த செகண்ட் பீரியட் எலமெண்ட் த கரெக்ட் இன்க்ரீசிங் ஆர் தி ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி இஸ்
ஃபஸ்ட்டு எமிஷன் என்தால்பி எப்போவுமே நியானுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஏன் நியானுக்கு அதிகமாக இருக்கும்னா ஃபுல்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் நியானுக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ளூரின், நெக்ஸ்ட்டு நைட்ரஜனுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நைட்ரஜன் ஹேஸ் ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் அண்ட் கார்பன் அண்ட் அதே போல் பெர்லியமுக்கு அதிகமாக இருக்கும். பெர்லியம் ஹேஸ் ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். The first and second and third emission enthalpy of 578 7 calculate the energy required to all the atoms L to L எல்லாத்துக்குமே எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது சிம்பிளி நம்ம ஆட் பண்ணிட்டு நம்ம இதை வந்து சால்வ் பண்ணணும். ஆட் பண்ணி சால்வ் பண்ணணும். நம்மளுக்கு வந்து பி ஆப்ஷன் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொஸ்டினை. நெக்ஸ்ட்டு அயனிஷன் என்தால்பி, இது வந்து என்ன மெட்டல் கேட்குறாங்க. இது வந்து ஃபஸ்ட் அயனிஷன் வந்து அதிகமாக இருக்குது, செகண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப அதிகமாக இருந்தால் இந்த ஃபஸ்ட் அயனிஷன் வந்து அல்கலி மெட்டல்ஸாக தான் இருக்கும். அல்கலி மெட்டல் தான் ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கும். அதனால் சோடியம் பொட்டாசியம்லாம் ஈஸியாக ஒரு முறை எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ஒன்ஸ் நோபல் கேஸ் அட்டைன் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப ஸ்டேபிளாக மாட்டணும். ஸ்டேபிள் ஆகிடுச்சுன்னா அது வந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஏ இஸ் அல்கலி மெட்டல் அண்ட் பி இஸ் அல்கலி எர்த் மெட்டல், அல்கலி எர்த் மெட்டல் அண்ட் சி இஸ் நான் மெட்டல். ஏன் பி அல்கலி எர்த் மெட்டல்னால் ஃபஸ்ட் எனர்ஜி செகண்ட் எனர்ஜி அவ்வளோ கம்பேரிட்டிவ் இல்லை. ஸோ அது மெட்டல். சி வந்து ஆப்வியஸ்லி நான் மெட்டல். எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வரும்போது நான் நியூட்ரல் ஐசோலேட்டட் கேஸஸ் ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுறது தான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. இப்போ குளோரினில் தான் பீரியாடிக் டேபிள் இருக்கிறது ஹையஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இல்லை ஆட்டம். ஸோ குளோரின் 1 எலக்ட்ரான் அக்செப்ட் ஆகி எல்டாச்சு நெகட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இந்த எலக்ட்ரான் வந்து -300னா அதோட எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக இருக்கும். மைனஸ்னா ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ டெல்டா ஹெச் இதோடைய ரியாக்ஷன் ஒய் ப்ளஸ் எலக்ட்ரான் அக்செப்ட் ஆச்சுன்னா மைனஸ்னா எலக்ட்ரான் இது அது ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான் கெயின் எது அதிகமாக இருக்குன்னு கேட்டால் எது அதிகமாக இருக்கும், ஒய் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். நம்ம வந்து எப்படி மேக்னிடியூடை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், வேல்யூ வச்சு சொல்லலை. ஸோ எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆஃப் ஒய் கிரேட்டர் தென் எக்ஸ், அதே போல் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் ஒய் கிரேட்டர் தென் எக்ஸ் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும் மேக்னிடியூட் வைஸ் நம்ம பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எலக்ட்ரான் அஃபினிட்டிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எனி டெம்பரேச்சரில் மெஷர் பண்ணுறது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. எலக்ட்ரான் அஃபினிட்டினா 0 கெல்வினில் மெஷர் பண்ணுறது தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபேக்டர் டிபெண்டிங் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி எப்படி பார்த்தோம்னா ஐஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஐஸ் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் directly proportional to effective nuclear charge. Electron gain enthalpy effective nuclear charge directly proportional to electron gain enthalpy. அதே போல் சைஸ் வந்து inverse proportional to electron gain enthalpy. அதே போல் இன்னொன்று வந்து இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் inverse proportional to electron gain enthalpy. Next ellipticity of subshell law penetration எப்படி directly proportional to electron gain enthalpy. Okay. Variation of electron gain enthalpy in period. Period எப்படி variation of size decreases, electron gain enthalpy increases. Periodல size கம்மியாகும், electron enthalpy அதிகமாகும். Variation இந்த குரூப்பில் size அதிகமாகும், electron gain enthalpy decrease ஆகும். ஸோ அதுதான் சேம் electron gain enthalpyயும் அந்த பீரியட் குரூப்புடைய ரிலேஷன்ஸும். ஃபார் எக்ஸாம்பிள் electron gain enthalpy ஆஃப் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ electron affinity எப்படி கணக்குன்னா இது -0 ப்ளஸ்னா இது வந்து மைனஸாக தான் இருக்கும். ஓகே, தட்ஸ் a சிம்பிள் கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து இதுதான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பியோட ஆர்டர். ஏன்னா குளோரின் தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும் எல்லாத்துலையும் எலக்ட்ரான் கெயின் என்தால்பியில். ஆக்சிஜனில் இது ஆக்சிஜன் ஸ்மால் எலக்ட்ரான் டெப்ளிஷன், ஸோ இட் ஹாஸ் லெஸ் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி when compared to other elements. ஓகே, இதுதான் நம்ம எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி நம்ம பார்த்தது. இது எல்லாமே அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. எலக்ட்ரான் நெகட்டிவிட்டினா ஒரு இடத்துல ஒரு இட் அட்ராக்ட்ஸ் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட்செல்ஃப். ஒரு இடத்துலேருந்து ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட்செல்ஃப் அட்ராக்ட் ஆச்சுன்னா அது வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டினா ஹைப்ரிடைசேஷன் பர்சன்ட் ஆஃப் எஸ் கேரக்டர். எவ்வளோக்கு எவ்வளோ எஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு என்னது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட். பாசிட்டிவ்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, நெகட்டிவ்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. எஸ்னா சைஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. Next, effective nuclear charge directly proportional to what? Electronegativity. Okay. For example, Fe3 plus is greater than Fe2 plus for case of positive electronegativity because it directly proportional to electronegativity. Okay. Next, variation of electronegativity in a period la size decreases, electronegativity increases along the period, and variation group na size increases and electronegativity decreases along the group. Okay. Next, ஒரு சில ஃபார்முலாஸ் பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எங்கே அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இப்போது ரெண்டு ஆட்டத்துக்கு ஒரு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து 0 வந்ததுன்னா 100% கோவலண்ட். அது less than 1.7னா மோர் கோவலண்ட் லெஸ் அயனிக்.
equal to 1.7 50% covalent 50% ionic, greater than 1.7 bond is more ionic than less covalent. இப்போ ஒரு சில இது கொஷின் கொடுத்துருவாங்க எலக்ட்ரானிக் ஏபி கொடுத்துட்டு அயனிக் கேரக்டர் கேட்டாங்கன்னா 16 into XA minus XB plus 3.5 into XA minus XB the whole square. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், சில ஃபார்முலாஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். பர்சன்டேஜ் ஆஃப் அயனிக் கேரக்டர் XA கொடுத்துட்டு XA XB கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா 16 into XA minus XB plus 3.5 into XA minus XB the whole square. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுதான் ஒரு செட் ரன் அலாங் தி பீரியட் அலாங் தி குரூப் எலக்ட்ரானிக் என்தல்பி இன்க்ரீஸ் ஆகும், அயனிக் என்தல்பி இன்க்ரீஸ் ஆகும், அயனிக் என்தல்பி இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் அட்டாமிக் ரேடியஸ் டவுன் தி குரூப் இன்க்ரீஸ் ஆகும், அது லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே ட்ரெண்ட்ஸ் ஆஃப் தி பீரியடிக் டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நல்லா படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பீரியோடிசிட்டி அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இது எல்லாமே நம்ம பார்த்துச்சு. இதில் ஒரு ஆக்சைடுனா என்னென்னா இப்போது HOCl H2O இருக்குன்னா அது எலக்ட்ரான் என்தால்பி ஆஃப் XO மைனஸ் XH greater than XO மைனஸ் XM மெட்டல். இந்த சி தான் மெட்டல்னும், இது வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான், இந்த ஆக்சிஸ் அண்ட் ஆசிட். ஸோ இதை விட H+ வந்து அதிகமாக எலக்ட்ரான் நைட்ரேட் இருந்ததுன்னா இது ஆக்சிஸ் அண்ட் ஆசிட். இது XOH வந்து கம்மியாக இருந்ததுன்னா ஆக்சிஸ் அண்ட் பேஸ். ஆம்புட்டரிக்குன்னா நியூட்ரல் ஆம்புட்டர்னா போத் ஆசிட் அண்ட் பேஸும் ஆக்ட் ஆகும். அது ஆம்புட்டரிக் ஆக்சைடு பெரிலியம் ஆக்சைடு, டின் ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு, PbO. நியூட்ரல் ஆக்சைடுனா கோபால்ட்டு, அப்புறம் N2O, CO, N2O, NO இதெல்லாமே நியூட்ரல் ஆக்சைடு. கோபால்ட்டுன்னு இல்லை, அது வந்து கார்பன்